கர்த்தருக்குள் அன்பானவர்களே, சிலுவை இல்லாமல் ரட்சிப்பில்லை. ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் பாவி என்று உணர்ந்து உள்ளான இருதயத்தில் அவன் தேவன் பக்கமாக திரும்பவில்லை என்றால் ரட்சிப்பு இல்லை. ஒரு மனிதன் தன்னைத்தானே சிலுவையை நோக்கி பார்க்கும்படியாக திருப்பிக் கொள்ள முடியுமா? இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆத்துமாவில், இரண்டு ஆத்துமாவில் தேவனுடைய பிரகாசமான ஒளியை அனுப்பும் பொழுது அவன் தன்னுடைய பாவ தன்மையை உணர்கிறான். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று பார்க்கிறோம். உடைய வாழ்க்கையில் இது மட்டுமாக பாவம் என்பது அவன் தன்னோடு கூட உடன்பட்டு அதை விரும்பி செய்தவனாக வாழ்ந்து கொண்டிருந்தவன். பாவம் என்பது அவனுடைய வாழ்க்கை முறை. பாவமே அவனுக்கு இன்பமானது. பாவம் என்று சொல்லும் பொழுது அவனுடைய சுயத்திலிருந்து வெளிவந்த எல்லா காரியங்கள், மாம்சத்தினுடைய காரியங்கள், தன்னை குறித்து மேட்டுமையாக எண்ணிக்கொண்டிருந்த விதமான எண்ணங்கள், பெருமையின் அடிப்படையில் வந்த எல்லா பாவத்தின் அகோரங்கள், இவள் எல்லாவற்றையும் அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு இம்மையும் பாவம் என்று உணராமல் வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது அவனில் ஏற்படுகிற முதலாவது உணர்வு அல்லது அவனில் தொடப்படுகிற முக்கியமான பகுதி பாவம். அவன் பாவத்தை பாவத்தை பாவமாக பார்க்கிறவனாக மாத்திரமல்ல, தன்னை அவன் ஒரு பாவி என்றும், இந்த பாவத்துக்கெல்லாம் காரணம் தன்னுடைய பாவத்தன்மை என்பதையும் அவன் உணர ஆரம்பிக்கிறான். இது அவனுடைய வாழ்க்கையில் மிக பயபக்திக்குரிய ஒரு வேலையாக இருக்கிறது. அவன் ஒரு காலத்தில் பெருமையும் குருட்டுத்தனமும் கொண்ட இருதயம் இப்பொழுது பாவத்தின் பயங்கரமான உண்மையை அவன் உணராமல் இருக்கிறான். அதாவது இருதயம் வெளிப்படைகிறது, அவனுடைய ஆத்மா வெளிப்படைகிறது. மரணத்தின்று நீங்கி ஜீவனுக்குட்படுகிற ஒரு மகிமையான காரியம் நடைபெறுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இரண்டிருந்து அவனுடைய கண்களை திறக்கிறார். அவன் முதல் முறையாக பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக, சிலுவையின் முன்பாக தான் ஒரு பாவி என்று அவன் இருக்கிறான். ஒரு காலத்தில் அவனுடைய பாவங்கள் சில தவறுகள் என்று எண்ணிக்கொண்டிருந்தவன் இப்பொழுது தன்னுடைய பாவம் அகோரமானது என்றும், ஒரு பரிசுத்தமான தேவனுக்கு எதிரானது என்றும் அவன் உணர்கிறான். அவனுடைய ஒவ்வொரு பாவமும் அவன் ஒரு பாவி என்று சித்தரிக்கிறதை அவன் உணர்கிறான். அவனுக்குள்ளாக அறிவிருக்கிறான். தான் ஒரு கிட்டுப்போன பாவி என்றும், அவன் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டிய ஒரு அவசியத்தையும் உணர்வையும் பெறுகிறவனாக, தான் கழுவப்படவும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றும், தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு அவசியம் என்பதும் அப்படி உள்ளான இருதயத்தில் உணர்கிறான். ஒரு காலத்தில் பாவத்தை விரும்பி செய்தவன் இன்றைக்கு பாவத்தை வெறுக்கிறான், அருவருக்கிறான். இவைகளெல்லாம் எவ்விதம் அவனில் நடைபெறுகிறது? பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக அந்த பாவி என்ற உணர்வையும் பாவனுடைய பாவங்களை குறித்து உணர்த்தும் பொழுது அவன் பரிசுத்த ஆவியானவரால் கல்வாரியை நோக்கி பார்க்கும்படியாக
அவனில் அவர் செயல்படுகிறதை அவன் பார்க்கிறான். கல்வாரியை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு பரிசுத்தமான தேவன் கொடூரமான மரணத்தை அவன் பார்க்கும் பொழுது அவனுடைய பாவம் எந்த இரட்சகரை சிலுவையில் அறைந்தது என்று உணர்கிறான். அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமான தேவன் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார் என்று பார்க்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் தனக்காக மரித்த அந்த தேவனுடைய அன்பையும் அவனால் இந்த வேளையில் உணர்கிறான். ஒரு பாவி என்று உணர்வது மாத்திரமல்ல, இந்த அன்பு அவனில் ஆழமாய் தொடுகிறது. பவுல் சொன்னமாக என்னில் அன்பு கூர்ந்து என்னில் அன்பு கூர்ந்து என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்த கிறிஸ்து. அவன் இந்த சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது அவன் தனக்காகவே இயேசு மரித்தார் என்பதாக ஒரு உணர்வுக்குள் வருகிறான். உண்மையாலுமே அது ஒரு சப்ஸ்டிடியூஷனரி டெத், பரிகார பலியாக சிலுவையில் பரிசுத்தமான தேவன் தொங்கி சிந்திய இரத்தத்தோடு அவன் அதனுடைய அகோர காட்சியை பார்க்கும் பொழுது அவனுடைய உள்ளம் உடைவிடுகிறது, கடினமான இருதயம் உடைவிடுகிறது. தேவ ஆவியானவர் இருதயத்தை நொறுக்குகிறார். இதில் காணப்படுகிற ஒரு பெரிய காரியம் பாவத்தை குறித்த வெறுப்பும், பாவம் எந்தளவுக்கு தேவனை துக்கப்படுத்தி இருக்கிறது என்பதையும், தன்னை எந்தளவுக்கு அடிமைப்படுத்தி ஆண்டு அவனை அழித்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்கிறான். சிலுவை அண்டை வரும்பொழுது ஒவ்வொருடைய அந்த உணர்வுகள் என்பது விவரிக்க முடியாத ஒன்று என்று நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவன் ஏதோ சில தவறுகளை செய்ததைப் போல அல்ல, அவன் பாவத்தை குறித்த ஒரு உணர்வை பெறுகிறான். அதாவது he feels the weight of his guilt. அந்த பாவத்தினுடைய அந்த குற்ற உணர்வை அவன் பார்க்கிறான். அவன் செய்த பாவங்கள் என்று மாத்திரமல்ல, அவன் பாவத்தன்மை உள்ளவன். பை ஹிஸ் நேச்சர் வாட் ஹி இஸ் பை நேச்சர் என்பதை உணர்கிறான். அவர் பாவி என்பதை உணர்கிறான். அதுதான் முக்கியமானதுங்க. சிலுவை அண்டை வரும்பொழுது அவனுடைய பாவத்தை உணர்கிறது. அந்த காரியம் மட்டும் அல்ல, அவன் ஒரு பாவி என்று உணர்கிறான். ஐ எம் எ சின்னர், ரிபல் அகெயின்ஸ்ட் காட். தேவனுக்கு எதிராக நான் பாவம் செய்தவன். ஆகவே தான் அந்த ஆயக்காரனை போல பாவியாக என் மேல் கிருபையாகிறான். அதுவே இல்லை, இவனுடைய வாழ்க்கையில் நான் ஒரு பாவி என்ற உணர்வு இல்லாமல் மாற்றப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையின் அவசியத்தை உணர முடியாது. நீ ஒரு பாவி என்று உணராமல் உன் பெருமை உடைபடுவதில்லை. அவன் இன்றைக்கு கல்வாரி அண்டை வருகிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டியது அவசியத்தை உணர்ந்தான். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அவன் பாக்கியவான். உண்மைதானா? அவனுக்குள்ளாக தான் ஒரு பாவி என்ற உணர்வு வருகிற அந்த உணர்வு அவனில் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பாவி என்று உணர்கிறது மாத்திரமல்ல, அவனுடைய இந்த பாவங்கள் பரிகரிக்கப்படும்படியாக சிந்த இரத்தத்தை, இயேசுவின் கரையத்தை, அவனுடைய பாவங்கள் நிமித்தமாக அவர் செலுத்தின கிரயத்தை நோக்கி பார்க்கிறார். இந்த பூலோகத்தில் மனிதனாக வந்து அவர் பட்ட பாடுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த சிலுவையில் அவர் அனுபவித்த அந்த காரியங்கள், இவைகளெல்லாம் என்றைக்கோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவாகல்ல, அவருடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே தனிப்பட்ட விதத்தில் தேவனுக்கு he stands alone before the cross. He stands alone before the cross. அவருடைய வாழ்க்கையில் அந்த பாவம் என்கிற காரியம் மட்டுமல்ல, தன்னை ஒரு பாவி என்று உணர்கிற
அந்த காரியம் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. என்றைக்கு கல்வாரி அண்டை வருகிறானோ, நான் ஒரு பாவி, அவன் அதுக்கு முன்பாக பாவத்தை விரும்பி செய்து கொண்டிருந்தான். ஆனால் இப்போ அவனால் பாவத்தை விரும்பி செய்ய முடியவில்லை. எல்லாவற்றுக்கு மேலே அவனுடைய அந்த பாவத்தை அருவருக்கிற ஒரு குணம் அவனுக்குள் ஏற்படுகிறது. பவுல் சொன்னமாக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவளில் பிரதான பாவி நான். ஐ எம் த சீஃப். இப்போ நான் பிரதான பாவியாக இருக்கிறேன் என்று சொல்லுதுப்பா. பிரதான பாவியாக நான் இருந்தேன் என்று சொல்லல. Jesus came into the world to save sinners. Of them I am the chief. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அவர்களில் பிரதான பாவி நான். ஆகவே என்றைக்கு ஒரு மனிதன் சிலுவை அண்டை வருகிறானோ, அன்றைக்கு அவன் தன்னுடைய பாவங்களை மட்டுமல்ல, தான் ஒரு பாவி என்பதும், அவனுக்கு விடுதலை தேவை, மீட்பு தேவை, அதிலிருந்து அவன் ஒரு மாற்றத்துக்குள் வர வேண்டும் என்று அவன் உணர்கிறான். அவன் பாவத்தினுடைய அகோரத்தையும் அதனுடைய தேவ தண்டனை என்பதை அவன் பார்க்கும் பொழுது அவனுக்குள்ளாக இனம் புரியாத விதத்தில் அவன் மாற்றத்தை விரும்புகிறான். எல்லாவற்றுக்கு மேலாக கிறிஸ்துவின் அன்பை உணர்கிறான். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி வருகிறது. இந்த அன்புக்கு எதிராக நான் செய்த துரோகம், அதுதான் உணர்கிறான். பாவி என்று உணரும் பொழுது ஐ சின் அகேன்ஸ்ட் திஸ் கிரேட் லவ். அதனால ரட்சிப்பில் மிக முக்கியமான காரியம் என்னென்னா, கிறிஸ்துவின் அன்பு நெருக்கிய வருகிறது. இவ்வளவு நாள் அவனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை குறித்த அந்த ஒரு எண்ணம் என்பது எழவில்லை. பாவத்தை குறித்த அந்த உணர்வும் தன்மையும் அவனில் சிறிதேனும் இல்லை. அவன் நியாயப்படுத்தி கொண்டிருந்தான். அந்த பரிசையை ஜெபித்து இப்போ இந்த ஆயக்காரனை போல இராததினால் உடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக அந்த பரிசேயன் பல காரியங்களை சொல்லுகிறான். நான் அநியாயக்காரர் பரிகாரரை போல அல்ல, நான் தசமமாக செலுத்துகிறேன். அவன் மற்றவர்களுக்கு முன்பாக தன்னை ரட்சிப்புக்கு பாத்திரவான் என்பதாக அவன் சொல்லி கொண்டிருக்கிற நிலையெல்லாம் அன்றைக்கு ஒரு காலத்தில் இவனுக்குள்ளும் இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஆனால் தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளாக சொன்ன ஒரே ஒரு காரியம், தான் ஒரு பாவி, எம்எஸ்என்ன. கல்வாரி அண்டை ஒரு மனிதன் வரும் பொழுது அவனுக்குள் ஏற்படுகிற ஒரே ஒரு ஆழமான தாக்கம், a sinner saved by grace, கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவி நான். நான் ஒரு பாவி 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 பாவ தன்மை உள்ளவன். தேவனுடைய கிருபை இல்லாமல் என்னால் இந்த உலகத்திலே வாழ முடியாது. ஐ நீட் டெலிவரன்ஸ். எனக்கு அது மீட்பு தேவை. அகோர அந்த பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை தேவை. அருமையான சோதனை, நான் ஒரு கேள்வி உன்னை கேட்கிறேன். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறாய். நீ ஒரு பாவி என்ற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை நீ கொண்டிருக்கிறாயா? நான் நேர்மையாக தான் கேட்குறேன். இன்றைக்கு அநேக போதகர்கள், விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் ஏன் பெருமையாக பேசுகிறாங்க? ஏன் அவருடைய வாழ்க்கையில் ஐ எம் பெட்டர் தென் யூன்னு சொல்கிறாங்க? உன்னை விட நான் பரவாயில்ல. ஐ டெல் யூ டியர் ஃப்ரெண்ட், நீ ஒருவேளை எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருக்கலாம், நீ எவ்வளோ பெரிய விசுவாசின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நீ என்னைக்கு கல்வாரி அண்டை வந்திருந்தால், இஃப் யூ ஹவ் கம் டு த கிராஸ், இஃப் யூ ஹவ் கம் டு த கிராஸ் ரியலி,
உண்மையாலுமே நீ கல்வாரி அண்டை வந்த ஒரு நாள், ஒரு ஆரம்பம் இருக்குமானால் நிச்சயமாக சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு அதிபயங்கரமான ஒரு காரியம், நான் ஒரு பாவி என்று உணர்கிற ஒரு ஆழமான உணர்வை பெற்றுகிற வாழ்க்கை முறை உன்னில் தொடர்ந்து காணப்படும். நீ ஒரு பாவி என்று உணர்கிற அந்த உணர்வின் நிமித்தமாகத்தான் கிருபையை நோக்கி ஓடுகிறாய். எனக்கு கிருபை தேவை, தகுதி இல்லை, நான் முற்றிலுமாக தகுதியற்றவன், நான் ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவன். ஏன் பவுல் சிலுவையை குறித்தே இல்லாமல் நான் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. எனக்கு இந்த உலகத்தில் சிலுவையை தவிர நான் எந்தை குறித்தும் எனக்கு பெரிதாக நான் சொல்லக்கூடிய அளவில் என்னில் சந்தோஷப்படல. நான் ஒருவேளை நல்ல பதவி, ஒருவேளை நல்ல வசதி வாய்ப்புகள், நல்ல திறமைகள், குடும்பத்தில் நல்ல காரியங்கள், நல்ல பிள்ளைகள், நல்ல மனைவி, எனக்கு இதெல்லாம் இல்லை. நான் சிலுவை குறித்து இல்லாமல் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. ஒன்று சொல்கிறேங்க, இல்லைங்க, ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ எப்படி உணர்கிற எனக்கு தெரியாது. ஆனால் சிலுவை அண்டை வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு பரிதாபமான நிர்பந்தமான மனுஷன் நான் என்று கதறி வராமல் நீ சிலுவை அண்டை வந்து பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தெரிஞ்சுக்கணும், பவுலை போல ஒரு மனிதன் சிலுவை அண்டை வரும் பொழுது அவன் கதறும்படியான காரியம் என்ன தெரியுங்களா? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? ஓ wretched man that I am, who shall deliver me from the body of this death? சிலுவை அண்டை வந்தானோ அன்றிலிருந்து இந்த மனநிலை அவனை விட்டு எடுத்து போட முடியாது. wretched man, எனக்குள் விரோதமாய் போராடுகிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. ஐ எம் பிரிசன்ட். மேலும் ரோமருக்கு 7 அதிகாரத்தில் சொன்னமாக, எனக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேனே, அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம். ஆகவே தான் அவன் தன்னை ஒரு பாவி என்று சொல்லுகிறான். அவன் பாவத்தை பார்க்கும்போது தேவனுடைய கோபாக்கினையே, தேவன் அவனை சத்ருவாய் பார்க்கிறார் என்ற அந்த உணர்வை பார்க்கும் பொழுது அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவன் சொல்லுகிறது, நன்மை செய்ய விரும்புகிற இடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். Evil is present with me. ஐயோ, நான் இப்படி இருக்கிறேனே. அதனால அவனுடைய வாழ்க்கையில் இந்த சிலுவை அண்டை முதல் முறை வரும்போது மாத்திரமல்ல, என்னைக்கு நீ சிலுவை அண்டை வந்துடுறையோ அதிலிருந்து நீ சிலுவையை வாழ்க்கைதானே. நீ அனுதினம் இந்த சிலுவையோடு தான் வாழ வேண்டியது. என்னை பின்பற்றுகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவன். ஒரு கிறிஸ்தவன் யார்? இஸ் a crucified man. சிலுவையில் அறையுண்டவன் அவனுங்க. இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டுட்டான். அவன் என்றைக்கு அவன் ரட்சிக்கப்படுகிறானோ அன்றைக்கு சிலுவையோடு அவன் இணைந்து விடுகிறான். சிலுவையை சுமக்கிறது என்பது அதில் அறையுண்ட ஒரு வாழ்க்கை.
அதுதான் பவுல் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். சிலுவை என்பது உன் வாழ்க்கையின் மையமாக இன்றைக்கு இருக்கிறதா? ஒருவேளை உன்னுடைய இருதயத்தில் எவ்வளோ பெருமைகள் இல்லை, எவ்வளோ அகம்பாவம், உனக்கு சத்தியம் தெரியும் என்ற தலகனம். ஐம் சாரி, இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறதை பற்றி வருத்தப்படுற உண்மையாலும். ஆனால் தன்னை ஒரு பாவி என்று உணராதவன் எப்படிங்க ரட்சிக்கப்பட்டிருக்க முடியும் நான் கேட்குறேன். I ask you one question, dear friend. நீ பாவி என்னை உணராமையே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கன்னு சொல்கிற? எனக்கு அதை சொல்லி நான் கேட்குறேன். யார் சொன்னது நீ ரட்சிக்கப்பட்டான்னு? நீயே சொல்லிக்கிறியா? No, dear friend. You will not come to the cross. சிலுவையினுடைய அந்த செயல்பாடு உன்னில் காணப்படவில்லை. You don't die daily. நீ அனுதினம் சாகறையா? உன் சுயத்துக்கு செத்து கொண்டிருக்கிறையா சிலுவையில்? நான் சொல்கிறேன், ஒவ்வொரு சமயம் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நான் கோரமான எண்ணங்களை நான் பார்க்கும் பொழுது, ஐயோ ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேனே நான் சொல்லி நான் எத்தனை சமயங்களில் வருத்தப்படுகிறேன். ஆமாம், அதை குறித்து நான் மேன்மையாக பேசலாம். நான் அநேக சமயங்களில் why I am like this, எனக்குள்ளே எழும்புகிற எண்ணங்களும் சிந்தனைகளும், ஆண்டவரே நான் அருவருப்பானவன், என்னில் எழும்பும்படியான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒருவேளை மற்ற இடத்துல சொல்லுவேன், ஆனால் அவர்கள் என்னை பார்த்து என்ன சொல்லுவார்கள்? நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுதலையாக்கக்கூடும்? சிலுவை அண்டை வந்து ஒரு மனிதன் உடைபடாமல் போக முடியுமா? The cross breaks the heart. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காருடைய மனைவிகள் ரட்சிக்கப்படல தெரியுமா? உன்னுடைய மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்காளா? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக நீ எந்த அளவுக்கு நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாய்? என்னைக்கு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானோ அன்றிலிருந்து ஒன்று அவனை விட்டு பிரிக்க முடியாது, சிலுவை விட்டு அவனை பிரிக்க முடியாது. சிலுவையோடு அவன் வாழ்கிறவன். ஒரு பக்கத்தில் அவனுடைய பாவம் அகோரமானது, அதை அருவருக்கிற இன்னொரு பக்கம் இந்த அன்புக்கு நான் என்ன செலுத்துவேன்? இந்த அன்புக்கு விரோதமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. இந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. கன்ஸ்ட்ரைன் அட் மீ. கிறிஸ்துவின் அன்புனை நெருக்கி ஏவுகிறதா? சிலுவையை தவிர இந்த உலகத்தில் வேற ஏதாகிலும் உனக்கு மேன்மையாய் காணப்படுகிறதா? சிலுவையை தவிர இந்த உலகத்தில் வேற ஏதாகிலும் அதைவிட மேன்மையாய் காணப்படுமானால் ஏன் உன்னுடைய சொந்த குடும்பம், உன்னுடைய சுயம், உன்னுடைய வாழ்க்கை? There is a great declaration, I am crucified with Jesus. இயேசுவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. It's already, it's happened. சிலுவையில் நீ திரும்ப பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சிலுவை விட்டு நீ வெளியே வந்துடுவியா? இல்லைங்க. எல்லாருமே நண்பனே, இவ்வளோ பேசுகிற முறைகள் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். நான் ஐம் சாரி ஃபார் திஸ், வருந்துகிறேன். ஆனால் உடைய ஆத்துமா விலையேறப்பட்டது. உடைய வாழ்க்கையிலே உன் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லி பேதுரு சொல்கிறார். உன் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக, be diligent. Every true Christian is a crucified Christian. Every true Christian is crucified with Jesus in the cross. ஆகவே தான் சிலுவை விட்டு அவனை பிரிக்க முடியாது. ஸோ அவன் சிலுவையை அனுதினம் சுமக்கிறதுன்னு என்னென்னா, சிலுவையோடு அறையுண்ட ஒரு வாழ்க்கை அவன் வாழ ஆரம்பிக்கிறான். இது ஒரு பைத்தியகாரத்தனமாக கூட தெரியலாம். சிலுவை பற்றிய உபதேசம் பைத்தியமாக கூட இருக்கலாம்னா, எனக்கு வேண்டியது என்னுடைய தேவனை நான் துக்கப்படுத்தின அந்த அகோரம் என்னில் நீக்கப்பட வேண்டுமானால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு அடைக்கலம் சிலுவையில் மரித்த இயேசு மட்டும்தான். அதுதான் பவுல் சொல்கிறார், we preach Christ crucified. சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்.
மேலே இன்றைய பாடல்கள் எத்தனையோ பேர் பாருங்கள், சிலுவைங்கிறதே இல்லைங்க. சிலுவை என்பது ஒரு வாழ்க்கையுடைய மையமாக இல்லை. இன்றைக்கு டாக்டரின் பல காரியங்களை போதிக்கிறேன், எக்ஸ்பாசிட்ரி, அதுக்கு நான் எதிரானவன் அல்ல, ஐ எம் நாட் அகேன்ஸ்ட். பட் ஒன்று நான் கேட்குறேன், என்னை சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்தவன் தானா? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, சிலுவை குறித்து மட்டுமே நீ மேன்மை பாராட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறையான்னு கேட்குறேன். கிறிஸ்துவின் சிலுவை குறித்த வேறு எதை குறித்து நான் மேன்மை பாராட்டினால முடியாது. ஏன்னா அங்கே தான் எனக்கு மீட்பு, அங்கே தான் எனக்கு நம்பிக்கை, அங்கே தான் எனக்கு நித்திய ஆக்கினைக்குடைய பரிகாரம். அங்கே மட்டும்தான் இந்த அன்பை நான் பார்க்கிறேன். A great love. இவ்வளோ பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்னையே நேசிக்கணும், என்னையே அவர் எடுத்துக்கொள்ளணும். நான் அவரை தேடலை, அவர் என்னையே எடுத்துக்கொள்ளணும். எனக்குள் ஏன் இந்த உணர்வு? ஏறக்குறைய அவனால் சீர்ணிக்க முடியாத சில உண்மைகளை அவன் தனக்கு முன்பாக தத்துரமாய் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த உலகத்தில் மற்றவர்களை பற்றி அல்ல, அவர் என்ன நினைக்கிறாங்கன்னு அல்ல, அவர் என்னை குறித்து என்னை சிந்திக்கிறார் என்பதல்ல, ஆண்டவர் என்னை குறித்து என்ன சிந்திக்கிறார். வாட் டஸ் ஹி சே அபவுட் மீ? ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சரி, தேவன் உன்னை குறித்து என்ன சாட்சியிட முடியும்? வாட் டெஸ்டிமோனி குட் காட் கிவ் அபவுட் யூ? நான் சிலுவை இல்லை, உன் வாழ்க்கையில் சிலுவை என்னை நீ வரவில்லை. யூ டோன்ட் லிவ் வித் த கிராஸ். ஒருவேளை நான் சொல்கிறது உனக்கு பைத்தியமாக கூட தோன்றலாம். மேபி you are a good Christian, you are a doctrinally sound Christian, you are a big preacher, எத்தனையோ காரியங்கள். ஆனால் சிலுவை இல்லாமல் உனக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை. You don't have any relationship with this crucified Savior. சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவுக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லையா? ஒருவேளை you can stop this, நிறுத்திடலாம். இந்த மனுஷன் பேசுறது சரியில்லை. ஒருவேளை ஒரு சிலர் உண்மையான பாரத்தோடு இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள கூட மனநிலையோடு கூட வரும்படியான வாய்ப்பை ஏற்படுத்தலாம். ஆனால் ஒன்று என்ன தெரியுங்களா, நான் சொல்கிறேன், உடைய பெருமை, பிகாஸ் ஆஃப் யுவர் ப்ரைட், நீ நரகத்துக்கு போகிறன்னா உடைய பெருமை உன்னை கொண்டு செல்லுது. இட்ஸ் ஏ ஃப்ரீ, இலவசம், ரட்சிப்பு இலவசம். இவ்வளோ பெரிய மீட்பை, இவ்வளோ பெருதை குறித்து நீ கவலையற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் அழைப்பையும் தெரிந்து கொள்ள இதை உறுதியாக்கும்படி நீ ஜாக்கிரதையாக இருக்கிறதில்ல. யூ ஆர் நாட் டெலிஜென்ட் டு கன்ஃபார்ம் யுவர் காலிங். நீ மற்றவர்களுக்கு முன்பாக நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் காட்ட விரும்புகிற, ஆனால் உன்னை அருவருக்கிறையா? நிர்பந்தமான மனுஷன் நான். பவுல், ஐ வாஸ் a wretched man, நிர்பந்தமான மனுஷனாக இருந்தேன்னு சொல்ல. நான் ரோமருக்கு 7வது அதிகாரத்தில் போராடுகிற போராட்டம் பவுலுடைய அனுதின வாழ்க்கையின் போராட்டம் ஐயா. ஆனால் வெற்றியை குறித்து பேசுகிறார். 8வது அதிகாரத்தில் வெற்றி சிறக்க பண்ணுகிறது ஆரம்பிக்கிறார். 7வது அதிகாரத்தில் இந்த போராட்டம் சிலுவை அண்டை வரும் பொழுது நிச்சயமாக இருக்கும். ரோமர் 8வது அதிகாரத்தில் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் இந்த பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தென்று விடுதலையாக்கிற்றே. பாவங்கிற பிரமாணத்தை காண்கிறேன்னு சொன்ன பவுல் சொன்னாரு, பாவம் மரணம், sin and death. அதனாலே சிலுவையோடு இணைந்து வாழுகிறதாங்க கிறிஸ்தவன். I am crucified. அன்பான சோர்ணேஸ்வரி, சிலுவைண்டை வரும் பொழுது என்ன ஒரு 10 காரியங்கள் நடைபெறும் என்பதை நான் உங்கள் மத்தியில் அடுத்த செய்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
நீண்ட நேரம் பேசி ஒருவேளை நீங்கள் கேட்கக்கூடாதபடிக்கு போயிட வேண்டாம் பார்க்குறேன். ஆனால் நான் முடிக்குன்பாக சில கேள்விகளை மட்டுமே உன்னிடத்தில் நீ சிந்திக்கும்படியாக கேட்க விரும்புகிறேன். உடைய வாழ்க்கையில் கல்வாரி அண்டை நீ எப்பொழுது வந்தாய்? When did you come to the Calvary? நீ கல்வாரி அண்டை வந்திருப்பாயானா நீ கல்வாரியில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பாய். Your residence, your abide, you will be abiding at the foot of the cross. சிலுவையின் நிழலில், சிலுவையின் அடித்தளத்தில் சிலுவையை நோக்கி பார்த்து வாழுகிறாய். பவுலை போல பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அல்லே பிரதான பாவினான், இந்த சீஃப் ஆஃப் சின்னர்ஸ். எல்லாற்றுக்கும் மேலாக இந்த அன்பு, above all, பாவம், மரணம், எல்லாற்றுக்கும் மத்தியில் the love of God, கிறிஸ்துவின் அன்பனை நெருக்கி ஏவுகிறது. கிறிஸ்துவுக்காக நான் இழக்கிறதுக்கு எதையும் இழக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த அன்புக்கு ஈடாக நான் என்னத்தை செலுத்துகிறேன்? The love of God. பவுலுடைய வாழ்க்கையில் அவருக்காக உழைக்கும்படியாக அந்த வறுமையான வாழ்க்கை ஒரு பெரிய சவால் இல்லைங்க. சபைக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் பெரிய சவால். ஆனால் இவர் வாழ்க்கையில் இப்படி வாழக்கூடிய ஒரு என்னுடைய வாழ்க்கையில் அதுதாங்க முக்கியம். அன்பு முக்கியம். கிறிஸ்துவின் அன்பனை நெருக்கி ஏவுகிறது. நல்ல இயேசுவுக்காக வாழுகிறதுல இந்த அன்பை மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, For God so loved the world that He gave His only begotten Son. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கூட இவ்வளவாய் அன்பு கொடுத்தார். எவ்வளவாய் அன்பு கொடுத்தார். சொல்லி முடியாத அன்பு. இந்த அன்புக்கு மட்டுமே நான் அடிமை. ஆண்டவரே, உமக்காக மாத்திரமே நான் வாழவேன். நீ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற வாழ்க்கையில் இந்த அன்பு எங்கே? அன்பு நான் ஒன்றே கேட்குறேன், இந்த அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறதா? Are you willing to forsake? எதையுமே இழக்க ஆயத்தமாக இருக்கலாம். சுயம் நொறுக்கப்படுகிறதா? ஆமாம். அதனாலே சிலுவை உன்னை நொறுக்கும், உடைக்கும். ஏன்னா நம்ம பார்க்க போகிற காட்ஸ் இட்டர்னல் பிளான் ஆஃப் காட், இட்டர்னல் பிளான் ஆஃப் சால்வேஷன், தேவனுடைய நித்திய திட்டம், ரட்சிப்பின் திட்டம் அவருடைய வாழ்க்கையில் அவனை உடைத்து கொண்டே இருக்கிறது. சப்மிஷன். நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, கிறிஸ்துவே. இப்படியெல்லாம் சொன்னால் யாரும் வர மாட்டாங்க. தேவன், ஆமாம், ஆவியினால் தொடப்படாத ஒருவரும் வர முடியாது. இட்ஸ் a tremendous thing. சிலுவை என்றே ஒரு மனிதன் வருவது என்பதும், அவருடைய வாழ்க்கையில் அவன் உடைவிடுவது என்பதும், அவருடைய வாழ்க்கையில் அவன் தன்னை அர்ப்பணிப்பது என்பதும் பசுத்த ஆவியானவரின் ஆழமான செயல். நான் மனுஷீக பிரகாரமான ஒரு மனிதனிடத்தில் பேசலை. உண்மையாலுமே ஆவியானவர் ஒரு மனிதனை உணர்த்துகிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியத்தை குறித்து பேசுகிறேன். அதாவது 10 காரியங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். நான் 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 என்று வாழ்ந்து கொண்டிருந்தவன் இனி நான் அல்ல என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை. அதனாலே என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக இயேசு மற்றவர்களின் பாவத்தை சுமந்து தீர்த்தார் என்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ நான் எனக்கு
என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே. இஸ் ஃபார் மீ, இஸ் அ பர்சனல் அப்ளிகேஷன். எபிரேயரில் ஒவ்வொருவருக்கும் மரணத்தை ருசி பார்த்தார். என்னுடைய மரணத்தை அவர் ருசி பார்த்தார். He tasted my hell. எபிரேயரில் வாசிக்கிறேன். He tasted my hell. I am supposed to be there. நான் தான் அந்த இடத்துல இருக்கணும். ஆனால் என்னுடைய அந்த மரணத்தை அவர் ருசி பார்த்தார். கிறிஸ்துவின் அன்பு உங்களை என்னை நெருக்கியவில்லைன்னா சிலுவை எண்டையே நான் வரலையா? கிறிஸ்துவின் அன்பு உன்னை எதையுமே இழக்க தயாராக்கலைன்னா என் சிலுவை எண்டையே நான் வரல. நாட் கம் டு த கிராஸ். சிலுவையை குறித்தே எல்லாம் வேறு எதை குறித்தும் நான் நோ. இந்த உலகத்தில் அதை குறித்து சிந்திக்கும் பொழுது நேற்றைய தினத்தில் நான் ஒரு இடத்துல பிரயாணம் பண்ணி போய்விட்டேன். ஒரு பெரிய ஒரு காரியம் அது. இட்ஸ் கிரேட். ஆனால் அதில் எனக்கு அவ்வளோ நாட்டம் இல்லை. உண்மையாலுமே அது எனக்கு ஒரு பெரிதாக நான் என்னலை. ஒருவருக்கு கர்த்தர் கொடுத்தது நல்ல ஒரு பெரிய காரியம். அது நானும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம். நானும் கூட எனக்குள் அது பிரதானமாக தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த உலகத்தில் சிலுவையை தவிர வேறு எதை குறித்தும் நான் மேன்மை பாராட்டுவேனால் இட்ஸ் அ சின். அது பாவம் என்றே நான் சொல்கிறேன். அது நிச்சயமாக அது ஒரு பாவம் என்றே நான் சொல்லுகிறேன். சிலுவையை தவிர வேறு எதை குறித்தும் என்னுடைய வாழ்க்கையில் உயர்வான ஒரு எண்ணம் இருக்குமானால் அது எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். அது நிச்சயமாக அது பாவம். ஏன்னா இவ்வளோ பெரிதான அன்புக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒப்புக்கூட விரும்பலைன்னா சிலுவையை வேறு ஏதாவது எனக்கு பெரிதாக இருக்குமானால் சிலுவையை நான் கனவீனப்படுத்துகிறேன். சிலுவையில் அறையப்பட்ட என் இயேசுவை கனவீனப்படுத்துகிறேன். ஓ, இது எனக்கு மிக தூரம் ஆவதாக. அதனாலே உடைய வாழ்க்கையை யோசித்து பார். நீ கல்வாரி என்றே வந்திருக்கிறையா? சிலுவை குறித்து இல்லாமல் வேறு எதை குறித்து நீ மேன்மை பாராட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறையா? So many preachers, so many big preachers, so many நிறைய கொட்டேஷன்ஸ் போடுறால, எத்தனையோ காரியங்கள் போடுறாங்க. அது தப்புன்னு நான் சொல்லலானா? சிலுவையை மையமாக வைத்து போதிக்கிறவர்கள் வெகு சிலர். வெரி ஃபியூ. கிராஸ் இட் பிரேக்ஸ் யூ. உன்னை உடைக்கிறது, இட் மெல்ஸ் யூ, உன்னை உருவாக்குறது, ஷேப்ஸ் யூ. சிலுவை என்பது ஒரு அசாதாரணமான காரியம். சிலுவை என்று சொன்னால் இயேசுவின் சிலுவையின் மரணம். சிலுவை என்பது மிக கொடூரமானது. ரோமர் மக்கள் அதை எவ்விதமாய் இருக்கிற தண்டனையிலே இனமான ஒரு தண்டனை சிலுவை. மன்னிக்க வேண்டும், நான் நிறைய நேரத்தை எடுத்துக்கொண்டேன். நான் அடுத்த செய்தியில் மறுபடியும் நாம் சந்திப்போம். நிச்சயமாக சிலுவை என்னுடைய வாழ்க்கையில் மையமாய் காணப்பட வேண்டும் என்பதே என்னுடைய ஆவல். சிலுவை என்னை உடைக்க வேண்டும், என்னை உடைத்து உருவாக்க வேண்டும். சுயம் ஒவ்வொரு நாளும் உடைவிட அனுதினம் நான் சாக வேண்டும். நான் ஐ டை டெய்லி. ஒரு கிறிஸ்தவன் அனுதினமும் சாகிறவன், அனுதினமும் சுயத்துக்கு சாகிறவன். பரிசுத்தமாகுதல் என்பது சிலுவை இல்லாமல் பரிசுத்தமாகுதல்